மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. டிஆர்பி அவங்க கொடுத்துருக்கிற ஆனுவல் பிளானர் படி அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க. 1 or 2 month அப்படியே முன்ன பின்ன இருக்கலாம், பட் அவங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா படித்து முடிக்க முடியாது. ஏன்னா கொடுக்குற டைம் பத்தலை, அந்த அளவுக்கு சிலபஸ் இருக்குது. அவங்க ஒரு கொஷினும் இப்போ கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வேறு லெவலில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போவே அதுக்குண்டான சிலபஸ்ஸு ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்க என்னோடய கருத்து என்னென்னா நோட்டிஃபிகேஷன் டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற டைமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அதுதான் பெரிய வெற்றியை தரும். ஓகே, சரிங்க. இப்போ யூஜிடிஆர்பியில் முக்கியமாக கேட்கக்கூடிய 4 year சீரீஸ்லேருந்து ஒரு முக்கியமான கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. 4 year சீரீஸில் இப்போ நீங்கள் நடத்த போகிற இந்த ஒரு கேள்வி தான் கேட்க போகிறாங்களா சார்? இல்லை, இது மாதிரி நிறைய தொகுத்து 1 by 1 வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் ஒரு நோட்டாக போட்டு எழுதிட்டே வாங்களேன், ஒரு பெரிய கண்டென்ட் உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கில்லோடு நீங்கள் தேர்வுக்கு போங்க. போட்டிருக்கிற அத்தனை ப்ராப்ளமோடு அப்படியே போங்கன்னு சொல்லலை. அந்த ஸ்கில்லு என்னென்னலாம் நான் சொல்வேன் அதெல்லாம் கேட்டுட்டு அதை அப்ளை பண்ணி சொல்யூஷன் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்லோடு தான் நம்ம தேர்வுக்கு போகணும். இப்போ 4 year சீரீஸ்லேருந்து பாருங்கள், எஃப்எஃப்எக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எங்கள் 0 to π. சரிங்க. அண்ட் ஹேஸ் பீரியட் 2π. தென் a0 வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு 4 year கோஎஃபிஷியன்ட் a0 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? a0 = 1/π இன்டெக்ரல் 0 to 2π. இங்கே டிஃபைன் பண்ணதை பாருங்கள், 0 to 2π தான். 0 to 2π f(x) × dx. இதான் ஆல்ரெடி நடத்திருக்கீங்களே சார். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா பாருங்கள், இது a0 கண்டுபிடிக்கிற ஜென்ரல் ஃபார்முலா. சரிங்க. இப்போ இந்த மாடல் ஒன்று போட்டிருக்கோம், ஆனால் எஃப்எஃப்எக்ஸ் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ப்ராப்ளம் போய் பாருங்கள். எஃப்எஃப்எக்ஸ் டைரெக்டாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா எங்கே 0 to π எக்ஸாகவும் π to 2π பையாகவும் ஆக்ட் ஆகிற இந்த எஃப்எஃப்எக்ஸை இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னும் போது நீங்கள் எப்படி இங்கே பிரித்து பண்ணணும் அப்படின்னு நிதானமாக பண்ணுங்கள். பாருங்கள், a0 வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். 1/π முன்னாடி இருக்கட்டும். இந்த 0 to 2π எஃப்எஃப்எக்ஸ் இரு விதமாக இருக்குது பாருங்கள். 0 to 2π 0 to π வரைக்கும் எஃப்எஃப்எக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அதே மீதி இருக்கிற π to 2π எஃப்எஃப்எக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரே ஐடியா 0 to 2π எஃப்எஃப்எக்ஸ் ஒன்றா இங்கே போட்டு அப்படியே இன்டெகிரேட் பண்ணிட முடியாது. இந்தமாதிரி பிரித்து போடணும். எப்படி பிரிக்கிறது? 1/π அப்படியே இருக்கட்டும், இது எதுவும் பண்ணிடாதீங்க. இதை மட்டும் என்ன செய்கிறேன், இன்டெக்ரல் 0 to பாருங்கள் 0 to π f(x) dx. பாருங்கள், இங்கே இந்த கணக்கோட பியூட்டி என்னென்னா ஃபங்க்ஷன் பிரியுது. ஒரு இடத்துல ஒரு மாதிரியாகவும் வேறொரு இடத்துல இன்னொரு மாதிரியாகவும் இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் இங்கே பிரிக்கிறேன். இப்போ அதே 1/π இங்கேயும் நம்ம போட்டுக்கலாம், இல்லை வெளியே கூட காமனாக வச்சுக்கலாம். ஸோ இன்டெக்ரல் இப்போ π to 2π பாருங்கள், π to 2π f(x) dx வேறு விதமாகவும் இருக்குது. இந்த ரெண்டு எஃப்எஃப்எக்ஸும் பாருங்கள், இந்த ரெண்டு எஃப்எஃப்எக்ஸும் சேம் கிடையாது. இந்த இன்டர்வலில் வேறு மாதிரி இந்த எஃப்எஃப்எக்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும்? பையாக இருக்கும். இந்த இன்டர்வல் 0 to π எஃப்எஃப்எக்ஸ் எப்படி இருக்கும்? எக்ஸாக இருக்கும். இப்போ ஃபார்முலா இதுதான், ஜென்ரல் ஃபார்முலா தான். பட் இதுக்குள்ளவே ஃபங்க்ஷன் வேறு விதமாக ஆக்ட் ஆக போகுது. அதனால தான் பிரிச்சுட்டேன். இப்போ போடுறோம் பாருங்கள், 1/π இன்டெக்ரல் 0 to π. 0 to π எஃப்எஃப்எக்ஸ் என்ன? 0 to π எக்ஸ். அப்போ எஃப்எஃப்எக்ஸ் இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கோங்க இன்ட்டு dx ப்ளஸ் இங்கே 1/π அப்படி வச்சுக்கோங்க. இங்கே இன்டெக்ரல் π to 2π எஃப்எஃப்எக்ஸ் என்ன? π to 2π எஃப்எஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா π. ஸோ இந்த இடத்துல π போட்டுக்கோங்க இன்ட்டு dx. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் a0 வேல்யூ கண்டுபிடிக்கிறது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்எக்ஸ் ஒரே விதமாக தான் இருக்கும். அப்படி டைரெக்டாக அங்கே போட்டு இன்டெகிரேட் பண்ணியிருப்பேன். இப்போ பிரியுதுன்றதை பாருங்கள். இந்த மாதிரி பிரிச்சும் கொடுப்பாங்க. எஃப்எஃப்எக்ஸ் இந்த மாதிரியும் இருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரியான சார்பும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்தால் அந்த மாதிரி வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ பிரித்து காட்டி பண்ணுறேன். சரிங்க சார். இப்போது இந்த 1/π வெளியே கூட வச்சுக்கலாம், உள்ளே கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ வெளியே கூட இப்படி மொத்தமாக வச்சுக்கிட்டு கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். சரி, என்ன ஆகும்? 1/π இதில் காமன் அவுட் பண்ணிட்டா இன்டெக்ரல் 0 to π x dx ப்ளஸ் இன்டெக்ரல் π to 2π π to 2π π dx. இந்த பையை வெளியே கூட எடுத்துடலாம், இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துடலாம் இன்ட்டு dx. இன்டெக்ரல் dx π to 2π இப்படி ஆகிடும்.
இது கான்ஸ்டன்ட்றதுனால இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துருக்கேன். இந்த 1/π மொத்தமாக ரெண்டுக்கு சேர்த்து வெளியே எடுத்துட்டு ப்ராக்கெட் போட்டேன். ஓகே, இப்போ இன்டெகிரேட் பண்ணிடுங்க. 1/π x இன்டெகிரேட் பண்ணால் x²/2 லிமிட் வந்து நமக்கு 0 to π. இதை இன்டெகிரேட் பண்ணால் இதான் ஆன்சர் இல்லையா? இப்போ இந்த பை அப்படி இருக்கட்டும். இன்டெகிரல் dx வந்து x, லிமிட் வந்து π to 2π. இந்த லிமிட்ஸ்லாம் ஓரமாக போட்டுக்கணும் இல்லையா? இன்டெகிரேட் பண்ணி முடிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இன்டெகிரல் x dx வந்து x²/2. இந்த லிமிட்ஸ் இந்த கார்னரில் 0 to π போட்டுக்கிறோம். இன்டெகிரல் dx வந்து x, இந்த π to 2π இப்படி ஓரமாக போட்டுக்கிறோம். இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு, அப்புறம் மைனஸ் போட்டு லோவர் லிமிட். இந்த 1/π முன்னாடி அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பை கொடுக்குறேன். அப்போ π²/2 மைனஸ் லோவர் லிமிட் 0, அதை நான் போடவே இல்லை. ப்ளஸ் பை, இங்கே வந்து 2π ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு, மைனஸ் போட்டு தான் லோவர் லிமிட் கொடுக்கணும். மைனஸ் பை. ஓகே, சரிங்க. இப்போ இந்த 1/π அப்படியே இருக்கட்டும். π²/2 இது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இங்கே வந்து 2πலேருந்து பையை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பை இருக்கும். பை இன்ட்டு பை, π². இப்படி ஆகிடும். இப்போ ஒரு π² காமன் அவுட் பண்ணிவிடுங்க. π² வெளியே எடுத்துகிட்டு பை ஆல்ரெடி கீழே இருக்கிற பை. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1/2 இருக்கும், ப்ளஸ் இங்கே 1 இருக்கும். ஓகே, இப்போ ஒரு பை கட் பண்ணிடலாம். அப்போ வெளியே இன்னும் ஒரு பை இருக்கும் இல்லையா? இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் பார்த்து கட் பண்ணிட்டோம்னா நியூமரேட்டரில் ஒரு பை இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 2 எடுத்து 1ஓட மல்டிப்ளை பண்ணி இப்படி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 3/2 வரும். ரைட், இந்த பையை அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 3ஓட. அப்போ 3π/2. ரைட், இதுதான் a0 வேல்யூ. a0 வேல்யூ 3π/2. சரி சார், இப்போ இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் வருமா? எப்படி வேணாலும் வரும்ன்றேன். நீங்கள் அந்த இன்டெகிரேஷன் பிரித்து பண்ண தெரியணும். அதுக்காக தான் இந்த ப்ராப்ளமே நான் அப்லோட் பண்ணேன். இன்னும் வேறு இது மாதிரி சரி டேரெக்டாக f(x) கூட எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தால் என்ன பிரச்சனையும் இல்லையே, போட்டு முடிச்சுட்டுருக்கலாம். அப்போது f(x) வந்து இந்த இன்டர்வலில் ஒரு விதமாகவும் இந்த இன்டர்வலில் இன்னொரு விதமாகவும் இருக்குது. அதனால தான் நான் பிரிக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. இல்லைனா ஒரே f(x) இருந்தால் போட்டு அப்படியே இன்டெகிரேட் பண்ணிருப்பேன். புரியுதுங்களா? இப்போது அதையும் தவிர்த்து f(x) வந்து mod x ஃபார்மேட்டில், f(x) வந்து mod cos x, இந்த மாதிரி மாடுலஸ் யூஸ் பண்ணி வந்தால் அது எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாகவே இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் a0 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, an கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, bn கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, இதெல்லாம் வந்து ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். அதை வாங்கி மொத்தமாக படிங்க. ஃபோரியர் சீரீஸ்ன்றது ஒரு குட்டி ப்ராப்ளம் கிடையாது, அது ஒரு பெரிய புத்தகம். அதில் படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் கொட்டி கிடக்கு. சரிங்களா? அதெல்லாம் யூஜிடிஆர்பிக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக எடுத்து ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த 3000 கொஸ்டின்ஸ் MCQ யூஜிடிஆர்பிக்குன்னு பிரத்யேகமாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். யூஜிடிஆர்பிக்குன்னு ஃப்ரைடே வந்து ரெடி ஆகிடும். உங்கள் எல்லாருக்கும் போஸ்ட் யார் யாரெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரைடே வந்து சென்ட் பண்ணிடுவோம். சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பில் அனுப்பிடுவோம். ஃப்ரைடே அனுப்பிட்டா சாட்டர்டே கிடச்சிடலாம். அப்படி மிஸ் ஆனால் மண்டே ஈவினிங் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ வந்ததும் அதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் கூட விடாதீங்க. அப்புறம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கொடுப்போம் டெஸ்ட் பேட்சில். ஸோ அதுவும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வருது பாருங்கள், யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் டேட்டு எக்ஸாம் டேட்டான்னு நினச்சிக்கணும். அதுதான் வந்து நான் என்னோட ஒரு வழிகாட்டுதலாக நான் நினைக்கிறேன், என்னோட ஒரு அட்வைஸாக நினைக்கிறேன். ஸோ அந்த டேட்டை நீங்கள் போர்ஷன் முடிக்கிற டேட்டா இருந்தால் அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா ரிவைஸ் பண்ண வேண்டிய அவ்வளோ இருக்குது. ஸோ தயவுசெய்து முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா டிசம்பர்லாம் அவங்க எக்ஸாம் டேட்டுன்ற மாதிரி தான் ஆனுவல் பிளானர்லேயே சொல்லியிருக்காங்க. டிசம்பர்லாம் எக்ஸாம் டேட்டுனா நேரத்துக்கு அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் நமக்கு படிக்கவும் டைம் தருவாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு பரபரன்னு படிச்சுக்கிட்டு இருந்தால் போட்டியை ஜெயிக்க முடியாது, அவ்வளோ போட்டியாளர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த 3000 MCQs இருக்கு இல்லையா, இதை வாங்கி ஒரு அலசிடுங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இல்லை சார் நான் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், எல்லா யூனிட்டும் நான் படிச்சுட்டு என்கிட்ட மெட்டீரியல்லாம் இருக்குது, எனக்கு மெட்டீரியல் வேண்டாம், நான் படிச்சுக்கிறேன், எனக்கு டெஸ்ட் பேட்ச் வச்சு நான் என்னை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலான் இருக்கேன்றவங்களும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுறோம். ஓகே, ரொம்ப முக்கியமானதாக பார்த்து ஒன்று விடாமல் ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே வரப்போகிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, டெய்லி வீடியோஸ் நிச்சயம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். காலேஜ் டிஆர்பிக்கும் சரி, யூஜிடிஆர்பிக்கும் சரி. யூஜிடிஆர்பிக்கு ஒரு பெரிய கூட்டம் பல்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸாமுக்காக. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கால் பண்ணிங்க.
எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா சொல்கிறத கரெக்டாக செஞ்சுட்டு உடனே கால் பண்ணுறீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. நான் தான் ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கேன். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் பார்க்குற நேரங்களில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தொடர்ந்து சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ 4 இயர் சீரீஸில் நான் நடத்துகிற ப்ராப்ளம் இப்போ தனியாக இது ஒரு நோட் போட்டேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இது. இப்போது பாருங்கள், எஃப்எஃப்எக்ஸ் இப்படி இருக்குது. 0 to 2π ஒரே ஃபங்க்ஷன். இப்போ A0 கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்படியே எஃப்எஃப்எக்ஸ் ஒன்று போட்டேன், இன்டகிரேட் பண்ணி முடிச்சுட்டேன். ஆன்சர் 2π² போட்டேன். இது போன வீடியோவில் போட்ட ப்ராப்ளம். தனி நோட்டே இதுக்குன்னு போட்டேன் பாருங்கள். இப்போ இந்த நோட்டை மொத்தமாக ஜெராக்ஸ் பண்ணி 4 இயரோட மெட்டீரியல்னு அனுப்பி விட்ருவேன். கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த முடிக்கிறதுக்கு. இதை முடிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக முடிக்க பார்க்குறேன் ஒவ்வொரு யூனிட்டையும். இதே போல் காம்ப்ளெக்ஸுக்கும் வீடியோ கொடுத்துட்டு வரேன் இல்லையா, அதுக்கு ஒரு தனி நோட் போட்டுக்கோங்க. அதில் நிறைய போட்டிருக்கேன் ப்ராப்ளம். அதையும் விட மாட்டேன், அதுவும் ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். ஸோ யூனிட் வைஸ் தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒரே நோட்டில் எழுதி தனித்தனி நோட் போட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, சரிங்க. இப்போ A0 வந்து ஒரே ஒரு எஃப்எஃப்எக்ஸ் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருந்தால் போட்டுடலாம், ஈஸி. அதுவும் நடத்திட்டேன். இப்போ எஃப்எஃப்எக்ஸ் வந்து இந்த 0 to 2π இப்படி டிஃபைன் பண்ணியிருந்தால் A0 கண்டுபிடிக்கிறது இது. இதே எஃப்எஃப்எக்ஸை பிரித்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி இந்த இடைவெளியில் ஒரு மாதிரியும் இந்த இடைவெளியில் ஒரு மாதிரியும் டிஃபைன்ட் ஆகுது எஃப்எஃப்எக்ஸ். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா A0 கண்டுபிடிக்கிறதையும் நடத்திட்டேன். இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸாக வந்துட்டா என்ன பண்ணுறது? ஸோ எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் வேணாலும் கொடுப்பாங்க இல்லையா, நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சார், டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3000 MCQs அவசியம் வாங்கி ஒரு தடவை பாருங்கள். டீட்டெயில் சொல்யூஷனாக தான் இருக்கும். டைப் பண்ண காப்பி ஃப்ரைடே கிடைக்கும், அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கோங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் கொடுங்க சார், இந்த MCQஸ்லாம் எனக்கு வேண்டாம், நான் ஃபுல்லாக லைன் பை லைன் படிக்க போகிறேன்றவங்களும் தயவுசெய்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஏன்னா போட்டியாளர்கள் ஒரு வரி கிடைச்சா கூட வாங்கி படிக்க தயாராக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து சார் நீங்கள் இன்னும் எதனா இருக்கா படிக்க கொடுங்கன்ற ஒரு கூட்டம் அவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் காலகாலமாக இதுக்குன்னு வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் படிச்சுட்டு ஏதோ MCQs போடுறேன்றீங்களே, கொடுங்க 3000 கொஸ்டினுக்கு எங்களுக்கு ஆன்சர் தெரியுதா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சேலஞ்சாக வாங்கி பார்க்குறாங்க. அந்த MCQஸை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ்லாம் தெரியுதான்னு பார்க்குறாங்க. எப்போது அந்த ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு நீங்கள் இந்த MCQs தான் மெட்டீரியலாகவே வாங்குறீங்க அப்போ அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களோட நீங்கள் போட்டியிடுறீங்கன்றதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ எது பெஸ்ட் அப்படின்னா, ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கி பேஜ் பை பேஜ் லைன் பை லைன் கொடுத்துருக்குற தியரம், ரிசல்ட்டு, ஸ்டேட்மெண்ட்டு, ரிமார்க்கு பூரா படித்து முடிச்சிடணும். எதை வேணாலும் அவங்க கேட்பாங்க, நம்ம எதுக்கும் தயாராக இருக்கணும். அது முடியல, ஃபுல் செட்டு என்னால் வாங்கி படிக்க முடியலன்றவங்களுக்கு தான் இந்த 3000 MCQ இதையாவது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஓகே, பெரிய நிச்சயம் சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும் சார், வீடியோவை எனக்கு நிறைய கொடுங்க. எக்கச்சக்கமான ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டோம். எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது PGTRB போட்டது. அதை அப்படியே UGTRB பார்த்து தான் ஆகணும், வேறு வழியில். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ரியல் ஃபுல் வீடியோஸ் நான் அனுப்புறதெல்லாம் பார்க்கணும். காம்ப்ளெக்ஸு PGTRB போட்டது தான். இது ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும். அப்புறம் OR கண்டிப்பாக பார்க்கணும். நாங்கள் போட்ட வீடியோ எதையுமே விடக்கூடாது ORல. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ODE ஒரே கணக்கு கூட விடாதீங்க. PDE நான் போட்ட வீடியோ ஒன்று கூட விடாதீங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன். ஃபுல்லாக உட்காந்து நல்லா அமர அடின்னு அடிங்க. இதெல்லாம் அப்படியே UGTRBக்கு வருது. PGTRB கண்டென்ட்டு தான், ஆனால் UGTRBக்கு வருது. இப்போ 4 இயர் ஒரு ஃப்ளோவில் போகுது, லேப்லாஸ் ஒரு ஃப்ளோவில் போகுது, மெக்கானிக்ஸ் ஒரு ஃப்ளோவில் போகும். இதுக்கு தனி நோட் போட்டு அப்படி எழுதினே வாங்க. அவங்க எந்த கேள்வினா கேட்கட்டுங்க, நான் கான்செப்டோடு தான் போகிறேன். A0னா நான் எனக்கு தெரியும், நீங்கள் எந்த Fனா கொடுங்க, நான் கண்டுபிடிச்சி சொல்லணுன்ற மாதிரியான ஜென்ரல் தாட்டில் தான் நம்ம தேர்வு அணுகணும். எதை வேணாலும் கேட்கட்டும். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.